ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் வந்து செம்ம மழை. சரி, இந்த மழைக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு நினச்சி ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பித்தோம். ஆனால் அது நாங்கள் மழைக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சதுலாம் தப்பு இல்லை. ஆனால் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எடுத்து செய்யலாம்னு நினச்சோம். கமெண்ட்ஸ் பார்க்காம சரி சும்மா செய்யலாம்னு நினச்சோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலமையில இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ரவுண்டு அழகாக வந்திருக்கா? எங்க அந்த பாரு, அங்க பாரு, அங்க பாரு. இது என்னமோ முளைக்குது. இப்போ அது பொம்மை மாதிரியே வந்தது. முதல்ல போடுறது பிள்ளை சொல்லி பொம்மை இருந்துச்சு. இது வந்து இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் கமெண்ட் செக்ஷனை படிச்சுட்டு செய்யவும். வளர்த்தே வராது பாரு, வளர்ந்து பாரு. என்னடா இது? சரி அப்ப வந்திருக்கு பாரு வெளியில. இதுல வந்து ஒரு மேஜிக் என்னன்னா, வெளியில வரும்போது வேற ஒரு சேப்பு வரும். அது இப்ப எங்களுக்கு டவுட், பனியாரக்கல்ல ஊத்தலாம் இல்ல வெளியில ஊத்தலாம் இல்ல சிங்கில ஊத்தலாம். என்னடா பண்றது? அது வேற மிதந்துக்கிட்டு எந்த கவலையும் இல்லை. இப்படியே எல்லா சேப்பும் போட்டால் நல்லாவா இருக்கும். வா சூப்பர். உள்ளெல்லாம் நல்லா தான் இருக்கு. அந்த ஷேப்பு அங்கே பேர் ஒருத்தர் நீச்சல் அடிச்சுட்டு யூடியூப் சேனலில் சொன்ன மாதிரியே இருக்கு. அழகாக இருந்துச்சு அவங்க காட்டும் போது. ஆனால் எங்களுக்கு ஷேப்பு தான் வளருது. என்னம்மா இது? ஸ்பூன் மாட்டிக்க ஸ்பூன் வளைஞ்சிடும். ஆமாம்மா. அதாவது அவங்க வந்து எந்த கன்சிஸ்டன்சி, கிள்ளி போடுற கன்சிஸ்டன்சி வேணும்னாங்க. நீ மாவு பசிச்சுக்கிட்டு இருக்கம்மா. அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஒட்டு விட்டுது. ஏதாவது எதுக்கு விட்டுதுன்னு நானும் பார்க்குறேன். எவ்வளோ மாவு போட்டால் தெரியாமக்கா எல்லா வெள்ளையும் கம்மத்து. என் கையை எதுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரியல. டிப்ரெஷன் ஆகிட்டாங்க எங்கள் அம்மா. டிப்ரெஷன் இல்லை, அவிச்சா எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஐடியா தானே அவிக்கிறது. பாப்பா இப்போ சொன்னில்ல அம்மா பேக் பண்ணுறது. நான் வந்து இட்லி மாதிரி அவிக்கிறத சொல்கிறேன், நீ சொல்கிறது கேக் மாதிரி எடுக்கிறத சொல்கிறேன். சரி, நாங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டு வரோம். ஒரு விஷயம் நான் சொல்லணும். இதில் வந்து எப்படி ஃப்ளாப் ஆச்சு, அவங்க சொன்னதை வந்து நாங்கள் செஞ்சு பார்த்து எப்படிலாம் ஃப்ளாப் ஆச்சு அப்படிங்கிற வீடியோ தான் இது. மற்றபடி இதில் வந்து நீங்கள் எங்களை கழுவி ஊற்றுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்கள தான் நீங்கள் கழுவி ஊற்றணும். மற்றபடி எங்கள் அம்மா ஒரு நல்ல செஃப் தான். செஃப் தான். அதனால் கடைசியாக நாங்கள் அதை மேனேஜ் பண்ணிட்டோம். அந்த வீடியோவும் இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இதை தான் கடைசியாக இப்படி தான் வந்திருக்கு ஸ்நாக்ஸ் வந்து. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கொண்டு வந்தாச்சு. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி ஷேப் வந்து பர்ஃபெக்டாக அவங்க சொன்ன மாதிரி அளவுலலாம் ஒன்றுமே கரெக்டாகவே வரல. நாங்கள் அதுக்கப்புறம் மைதா மாவுலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. இதோட இந்த வீடியோ முடியுது. பாய்.